அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த பதிவில வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை, எந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்ங்கிறத பார்க்கலாம். பொதுவா வெற்றிலை தீபம் நாம செவ்வாய் ஓரையில தான் ஏத்தணும். செவ்வாய் ஓரைக்கான டைம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ஒரே மாதிரியாக இருக்கும். மிற்ற நாட்கள்ல இந்த செவ்வாய் ஓரை டைம் சேஞ்ச் ஆகும். செவ்வாய் ஓரை டைம் காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய வீடுகள்ல வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து 6 வாரங்களோ அல்லது 9 வாரங்களோ வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றுவார். உங்களுடைய கடன், கஷ்டம், துன்பங்கள் அனைத்தும் நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்வதால் முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்க தொழிலில் உள்ள தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 6 வாரமோ அல்லது 9 வாரங்களோ செய்யலாம். நீங்கள் மனதில் நினைத்த விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் போது இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்தீர்கள் என்றால், உங்களுடைய மனதில் நினைத்த விஷயம் 6 அல்லது 9 வாரங்களுக்குள் நிச்சயமாக முருகர் நிறைவேற்றுவார். நீங்க தீராத கடன் தொல்லையில் இருக்கீங்க, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தொடர்ந்து 6 வாரங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீப வழிபாடு செய்யறதுக்கு நீங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, உங்க பூஜை அறையும் கிளீன் பண்ணிட்டு, சாமி போட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிச்சு நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீப வழிபாடு செய்யறதுக்கு நீங்க 6 வெற்றிலை எடுத்து, அந்த 6 வெற்றிலையுடைய காம்புகளை கிள்ளி வச்சுட்டு, அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு தாம்பூல தட்டுல அந்த தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு, அந்த தட்டுல 6 வெற்றிலை வச்சு நடுவுல ஒரு நெய் விளக்கேத்தி, அந்த நெய் விளக்குல நீங்க வெற்றிலையிலேருந்து எடுத்த 6 காம்புகளையும் போட்டு நீங்க விளக்கேத்தி வழிபடலாம். அல்லது சர்க்கோண கோலம் போட்டும் நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். இதுல சர்க்கோண கோலம் போட்டு வழிபாடு செய்யறதா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்க சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல 6 வெற்றிலையும் வச்சுட்டு, அந்த 6 வெற்றிலைக்கு மேல 6 நெய் விளக்கு வச்சு, அந்த நெய் விளக்குல நீங்க வெற்றிலையிலேருந்து எடுத்த காம்புகளை வச்சு நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 6 வாரமோ அல்லது 9 வாரமோ செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகர் நிறைவேற்றுவார். இந்த மாதிரி நீங்க கடவுளுக்கு வழிபாடு செய்யும் போது கட்டாயமா நீங்க நெய்வேத்தியம் படைக்கணும். நீங்க ஏதாவது ஒரு பழங்களோ அல்லது உலர்தாட்சியோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ நீங்க செஞ்சு முருகருக்கு நெய்வேத்தியமா படைக்கலாம். முருகருக்கு பாலும் தேனும் கூட நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். நீங்க வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு, அதனோடு வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பொருட்களையும் சேர்த்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவா நம்ம எதற்காக வெற்றிலை தீபம் ஏத்துறோம் அப்படின்னா, இந்த வெற்றிலை அப்படிங்கிறதே நமக்கு வெற்றியை தரக்கூடிய பொருள். ஸோ அதனாலதான் வெற்றிலை தீபம் நாம தொடர்ந்து ஏத்தி வந்தோம் அப்படின்னா, நம் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க உங்களுடைய பீரியட்ஸ் டைம்ல வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யக்கூடாது. நீங்க பீரியட்ஸ் இருக்கீங்கன்னா அந்த வீக் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டும் வெற்றிலை தீப வழிபாடு செய்யக்கூடாது. பொதுவா செவ்வாய்க்கிழமையில நீங்க அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துடலாம். நீங்க வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து 6 வாரம் அல்லது 9 வாரம் செய்யறீங்கன்னா, அசைவம் சாப்பிட்றத செவ்வாய்க்கிழமை தவிர்த்துடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு செய்யும்போது நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு அடுத்ததா தான் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும். நீங்க உங்க வீட்ல விளக்கேத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைவாசல்ல விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா தான் உங்களுடைய பூஜை அறையில விளக்கு ஏத்தணும். இதற்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வரதா அர்த்தம். அதனால நீங்க எந்த நேரத்துல வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சாலும் முதல்ல நிலைவாசல்ல விளக்கேத்திட்டு அடுத்ததா உங்களுடைய பூஜை அறையில நீங்க விளக்கு ஏத்தணும். நீங்க முருகர் போட்டோக்கோ அல்லது முருகர் சிலைக்கோ நீங்க மஞ்சள் குங்குமம் இடுறீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேலுடைய நுனிப்பகுதிக்கும் நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அல்லது சந்தனம் குங்குமம் வைக்கலாம். வேலுக்கு எதற்காக அதனுடைய நுனிப்பகுதியிலும் வைக்கணும் அப்படின்னா, அப்பதான் அந்த வேல் காக்கும் பொருளாக கருதப்படும். இல்ல அப்படின்னா அந்த வேல் ஆயுதமாக கருதப்படும். இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா, உங்க வாழ்வுல நீங்க முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம்.
நீங்க கண்டிப்பா தொடர்ந்து 6 வாரங்களோ அல்லது 9 வாரங்களோ இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.